உலகில் ஊழல் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குன்றத பட்டியலை நம்ம பார்ப்போம். மொத்தமாக 180 நாடுகளில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு நிர்வாக வெளிப்படைத்தன்மை, லஞ்சம், ஊழல், முறைகேடுகள், புகார்கள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் முடிவில் ஒவ்வொரு நாட்டிற்கு மதிப்பெண் அடிப்படையில் பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிக மதிப்பெண் பெறும் நாடுகள் ஊழல் குறைந்த நாடுகளாகவும், குறைந்த மதிப்பெண் பெறும் நாடுகள் ஊழல் மிகுந்த நாடுகளாகவும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி 2012ஆம் ஆண்டுக்கு பின் 32 நாடுகளில் ஊழல் குறைந்துள்ளதாகவும், 148 நாடுகளில் ஊழல் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் வழக்கம் போல் டென்மார்க் 90 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று ஊழல் குறைந்த நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது. இதன் பின்பு 88 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பின்லாந்தும், 84 புள்ளிகளுடன் சிங்கப்பூர் 3வது இடத்தையும், 83 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. அதேபோல் 81 புள்ளிகளுடன் லக்சம்பர்க் 5வது இடத்தையும் உள்ளது. மறுபக்கம் ஊழல் அதிகமாக உள்ள நாடுகளின் பட்டியலில் வெறும் 8 புள்ளிகளுடன் தெற்கு சூடான் 180வது இடத்திலும், 9 புள்ளிகளுடன் சோமாலியா 179வது இடத்திலும், 10 புள்ளிகளுடன் வெனிசுலா 178வது இடத்திலும், 12 புள்ளிகளுடன் சிரியா 177வது இடத்திலும், 13 புள்ளிகளுடன் ஏமன் 173வது இடத்திலும் உள்ளன. பாகிஸ்தானை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விடவும் 2 இடங்கள் பின்தங்கி 27 புள்ளிகளுடன் 135வது இடத்தை பிடித்துள்ளது. 23 புள்ளிகளுடன் வங்கதேசம் 151வது இடத்திலும், 32 புள்ளிகளுடன் இலங்கை 121வது இடத்திலும் உள்ளன. தாலிபான்களின் ஆட்சி நடக்கும் ஆப்கானிஸ்தான் 17 புள்ளிகளுடன் 165வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த முறையை விடும் இம்முறை ஒரு புள்ளியை இழந்து 38 புள்ளிகளுடன் 96வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு 93வது இடத்தில் இருந்த இந்தியாவை விடவும் சீனா 42 புள்ளிகளுடன் 76வது இடத்தில் உள்ளது. நன்றி, வணக்கம். தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.